திருவிருந்து ஆராதனை பக்கம் எண் 35. இந்தவாறே ஜெபம் செய்வோம். எல்லா இதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் கடவுளிடத்தில் பரிபூர்ணமாய் அன்புகிறோம். ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், ஒரு பரிசுத்த ஆவை ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவரும் இணைந்து கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் உண்மையிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரமே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு சிறந்த மகிமை நிமித்தம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே கரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரமே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனாகிய எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் மகிமையில் எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, கடவுள் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே கடவுளாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கேட்டு எங்கள் இதயத்தை. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கார் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் திருப்பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உமது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கட்டளை வியாழன் ஆகிய
இந்த திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது அன்புக்கு அறிகுறியாகவும் உமது திருப்பாடுகளின் இடையறாத நினைவு கூறுதலாகவும் இப்புனித சாக்கிரமந்தை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். நன்றி பொங்கும் விசுவாசத்தோடு இத்திருவிருந்தில் சேரும் நாங்கள் உமது நிலையான மகிழ்ச்சி நிறைவுக்குள் வருமளவும் யாவற்றிலும் உமக்குள் வளர்ந்து பெருக அருள் புரியும். தந்தையோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக வீற்றிருந்து முடிவின்றி அரசாளும் உம்மை பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு துரோகமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் மண்டமை மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அமர்ந்திருக்க திருமுறை பகுதிகள் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1-17 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாயிருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அன்று ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் ஹதம் பண்ணி எகிப்து தேசத்தின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரிலிருந்து அறுப்புண்டு போவான்.
முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானதும் மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 34 வரை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 34 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராத படிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 116. சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யான் என்று என் மனக்கலக்கத்தினாலே சொன்னேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன்.
ஆண்டவரே பொருத்தனைகளை கடைசி வசனத்தை சேர்ந்து போச்சு. கர்த்தரின் ஆலயத்தை ஆண்டவரே உமக்கு நெற்பொருத்தனை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 30 வரை. மத்தேயு 26:17 முதல். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய், என் வேளை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடியே சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆனபோது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடி தான் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நம் யாவரும் நின்றுவாறு நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறார்.
உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். நம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் வழியாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் தழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. இந்த நாளிலும் பங்கு பெற்றிருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய திருப்பேரிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அதோடு நாளைய தினம் புனித வெள்ளி மும்மணி தியான ஆராதனை காலை 11 மணி அளவிலே நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். சபையார் குடும்பமாக பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு நாளைய தினத்திலே உங்களுடைய சுய விருப்பு உண்டியல் காணிக்கைகளை நீங்கள் முன் வந்து படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையானது ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 4:30 மணி அளவிலே நமது ஆலயத்திலே அது திருவிருந்து ஞானஸ்நான ஆராதனையாக நடைபெறும். யாரேனும் குழந்தைகள் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சபை குருவானவருக்கு முன்பதாக தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மலர் அலங்காரம் செய்வதென்று உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகைக்காய் அதற்காக நீங்கள் காணிக்கைகள் கொடுத்து உதவும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று உங்களுடைய நம்முடைய ஆராதனையிலே மும்மணி தியான ஆராதனையிலே மோர், குளிர்பானம் மற்றும் பன் கொடுக்கப்பட இருக்கிறது. யாரேனும் நீங்கள் காணிக்கைகளாக கொடுக்க விரும்பினாலும் நீங்கள் அன்போடு தெரிவிக்க உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஈஸ்டர் திருநாள் அன்று கர்த்தருக்கென்று சிறப்பு காணிக்கையை அன்று உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காண செல்லும் பொழுது எல்லோரும் அவரை தொழுது கொள்ளும்படியாக சென்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவ்விதமாக இந்த ஈஸ்டர் திருநாளிலும் நீங்கள் கர்த்தருக்கென்று சிறப்பு காணிக்கை படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான கவர்கள் இருக்கின்றது. நீங்கள் பெற்று சென்று நீங்கள் ஈஸ்டர் ஆராதனையிலே சிறப்பு பாடல் வேளையிலே முன் வந்து படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் இந்த வேளையிலே கடவுளுடைய வார்த்தைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம். நாம் இந்த சிறப்பு ஆராதனையிலும் நம்முடைய திருமண்டலத்தின் சமூக கரிசன நலத்துறையினுடைய இயக்குனரும் ஒட்டஞ்சத்திரம் பகுதியிலே கௌரவ குருவானவருமாக அரசு பள்ளி ஆசிரியருமாக பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கின்ற அருமையான ஐயா அருள் திரு பால்பாண்டியன் அவர்கள் நம்ம மத்தியிலே இருக்கின்றார்கள். இந்திய திருச்சபையின் சார்பாக அருமை ஐயாவை வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஐயா அவர்கள் நம்முடைய திருச்சபை அதிகம் நேசித்தவர்கள். கடந்த ஒரு முறை முதலாவதாக நம்முடைய ஆலயத்திற்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் சொன்ன காரியம் அனைவரும் சிறப்பாக அருளுரையை கவனிக்கின்ற ஒரு சபையாக இருக்கின்றார்கள் என்று. அதோடு எங்களுடைய ஊழியங்களையும் அதிகமாய் நேசிக்கின்றவர்கள், எங்களுக்கு குடும்ப நண்பரும் கூட உறவினரும் கூட. ஏனென்றால் நாங்கள் சிறு வயதிலிருந்தே ஒரே அவர்களுடைய தகப்பனாரும் ஆசிரியர், எங்களுடைய தகப்பனாரும் ஆசிரியர், அவங்களுடைய தாயார் எங்கள் தாயார் எல்லாரும் ஆசிரியர் பணியில் இருந்தவர்கள். அப்பொழுது நாங்கள் ஒரே லைனில் உள்ள குடியிருப்புகளிலே இருந்து நாங்கள் ஆண்டவரை தொழுது கொண்ட காரியங்கள் உண்டு. நாங்கள் எல்லோரும் சிறு வயதிலே கிராமங்களுக்கு சென்று ஊழியங்களை செய்தவர்கள். அதனுடைய ஆசீர்வாதமும் என்னமோ நாங்கள் எல்லாம் ஊழியத்திலே வந்திருக்கின்றோம். கர்த்தர் எங்களை தெரிந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். நாளிலும் அறிவியன் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்.
மகா கிருபையும் பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் அமரும்படியாக உங்களுடைய திருப்பந்தியிலே எங்களை இணைத்துக் கொள்ளும்படியாக எங்கள் வாழ்வில் வாய்ப்பை கொடுத்ததற்காக எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர்ச்சியடையவும் இந்த நாளின் சத்தியம் எங்களோடு இடைப்படும்படியாக அதை நாங்கள் எங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்தும்படியாக கேட்கிறதோடு மட்டுமல்லாமல் அதை செய்கிற மக்களாக இருக்கும்படியாக இந்த தேவனுடைய ஆவியானவர் அருள் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கி தாபரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியுமாகிய மூவொரு கடவுளின் திருப்பெயரிலே நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த திருச்சபையினுடைய இந்த கட்டளை வியாழனிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான வாய்ப்பை கொடுத்தமைக்காக நண்பு சகோதரரும் உங்கள் குருசேகர தலைவரும் குருவானவருமான அருட்பணி ஏ. ஜஸ்டின் சகாயராஜ் அவர்களுக்கும் திருச்சபையின் பரிபாலன குழுவினருக்கும் திருச்சபை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாத்திரையாகமங்களின் புத்தகம் 11வது அதிகாரத்தின் 14வது வசனத்திலே நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதே அத்தியாயத்தினுடைய 17வது வசனே நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது, நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். மாண்டி என்கிற அந்த வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து வந்தத ஒரு வார்த்தை. அதனுடைய நேரடியான பொருளை அதை பொறுக்கும்போது மேண்டேட்டம் ஆர் கமாண்ட். இது இட்ஸ் நாட் அன் ஆப்ஷனல். இது நமக்கு விருப்பம்னா செஞ்சுக்கலாம், விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்படிங்கிறது கிடையாது. நித்திய நியமமான இந்த நாளை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்பது கட்டளை. அதனால்தான் அதை கட்டளை வேளன் என்று சொல்கிறோம். கிறிஸ்தவ பாரம்பரிய நாட்களிலே மிகவும் முக்கியமாக கருதப்படுகிற ஒரு பண்டிகைகளில் ஒன்று இந்த மாண்டி தர்ஸ்டே. நாம் அதை ஒருவேளை இந்த திருப்பந்தியினுடைய முக்கிய நிகழ்வாக கருதுகிறோம். அப்படி அல்ல. இந்த திருப்பந்தியினுடைய காரியத்தை நினைவு கூறுகிற நித்திய நியமமாய் கடைபிடிக்க வேண்டிய கட்டளை கொடுக்கப்பட்ட நாள். ஆகவே தான் இதை கட்டளை வேளன் என்று சொல்கிறோம். The instruction given to the disciples at the last supper by the Jesus Christ. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி ராப்போஜனத்தின் பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த அறிவுரைகள். இதை நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்ன அறிவுரைகள். அதில் ஒரே ஒரு வாக்கியத்தை மாத்திரம் எடுத்து நான் அதை எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே நான் நிறைவு செய்ய ஆசிக்கிறேன். இதில் பார்ட் ஏயோடு நான் நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் 38 வருஷம் வாத்தியார் வேலை பார்க்குறேன். நான் பல்வேறு பொறுப்புகளே கடவுளுடைய கிருவினால் இருக்கிறேன். நிறைய பேசுவேன். ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தின் அடிப்படையில் நிறைய இடங்களில் நான் பேசுவதற்குரிய வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கப்படும். ஒரு இடத்துல கூட நான் பேசுகிறப்ப தயவு செஞ்சு இன்னும் 10 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 27 வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு இடத்துல கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னு சொன்னால் 20 நிமிஷத்தில் பேசுங்க, 25 நிமிஷத்தில் பேசுங்க, 30 நிமிஷம் முடிச்சிருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். இவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஜனங்கள் ஆயத்தமாக இல்லை. இந்த வார்த்தை ஒன்று மாத்திரம்தான் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் வாழ்வை நித்திய காலமாக வாழ்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற ஆஸ்தியும் அந்தஸ்தும் கல்வியும் பட்டமும் பதவியும் ஒன்றும் உங்களோடு வருவதில்லை. அது ஒன்றும் உங்களை காப்பாற்றாது. தயவு செய்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் உற்றார்கள் உறவினர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரே காரியம், இதை எந்த அளவிற்கு நாம் உணவாக உட்கொள்ள முடியுமோ அதை உட்கொண்டு கொள்ளுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபெஸ்டிவல் ஆட்டம் எல்லாத்தையுமே கொண்டு போகாதீங்க தயவு செஞ்சு. அது ரொம்ப இதில் இதனால தான் நான் திரும்ப என்ன சொல்கிறேன், இது கட்டளை வியாழன். ஒரே ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னா என் மனதினுடைய ஏக்கத்தை சொல்கிறேன். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பெந்தகோஸ்து சபைக்கெல்லாம் நான் நிறைய பிரசங்கத்துக்கு போவேன். 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் கேட்குறேன். அவன் பரலோகத்துக்கு போகிறான்னா என்னமோ தெரியாது, பிரசங்கத்தை 1.5 மணி நேரத்துக்கு கேட்குறான். நான் பிரசங்கத்துக்கு நிற்கும் போதே எனக்கு பாதி பலன் போயிடும். காலையில் 9 மணிக்கு அல்லேலூயான்னு பாட்ட ஆரம்பித்தா 12:15 தான் பிரசங்கத்துக்கு கொடுப்பேன். 12:15 பிரசங்கத்துக்கு அது இப்போ வேத பாடத்தை வச்சு 12:30 ஆரம்பித்தா நான் 1:45 வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவேன்.
அதுக்கப்புறம் அந்த போதரமாக போய் மீனை கழுவி குழம்பு வச்சு சோறு போனங்கட்டி அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தி கோயிலுக்கு போகிற ஆசையை விட்டு. ஆனால் அவர்கள் அந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு அவ்வளவு காலையில் வந்து பாருங்கள், எவ்வளோ 9 மணிக்கு வந்துடுறாங்க. விடிய காலம் 5:30 மணிக்கு ஒரு ஆராதனை வச்சுருந்தாங்க. சிவகாசியில் பூரா தீப்பெட்டி தொழில் செய்கிற, பட்டாசு தொழில் செய்கிற அந்த மக்களுக்காங்க 1000 பேர் வந்து காலையில் 6 மணிக்கு உட்காந்துருந்தேன். ஆச்சரியமாக இருக்குது. பாரம்பரியமான கிறிஸ்தவ திருச்சபைகளில் நம்ம இந்த கட்டளை வியாழனுக்கு கூட சரியான நேரத்துக்கு வருவதில்லை. கதவு அடைக்கப்பட்டு விடும். அக்கிரம செயல், யூ லாலஸ் பீப்புள், ஐ டோன்ட் நோ ஹூம் யூ ஆர், நீ உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு கடவுள் சொல்லிடுவார். சர்வீஸுக்கு மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வீஸ்க்கு வர்றதுக்கு நல்லது. 5 கன்னிகளுக்கு கதவு அடைக்கப்பட்ட கதையாயிடக்கூடாது நம்ம கதை. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதை வந்து பஸ்காவின் காலம், திஸ் இஸ் எ ஃபெஸ்டிவல் டைம் ஆஃப் பாஸ் ஓவர். பாஸ் ஓவர் என்றால் கடந்து செல்லுதல். ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்ட அல்லது புறப்பட பண்ணின நாள் என்று இதை கொண்டாடுகிறோம். இதை யூஆரிஸ்ட், லாஸ்ட் சப்பர், ஹோலி கம்யூனியன், த லார்ட்ஸ் டேபிள், சேக்ரமெண்டல் ஷேரிங், இப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க. அதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, இதை வந்து சில அமெரிக்கன் மிஷன் சர்ச்சஸ் வந்து இதை ஹோலி தர்ஸ்டேன்னு சொல்கிறாங்க. நம்ம இதை ஹோலி தர்ஸ்டேன்னு சொல்கிறதில்ல, பெரிய வியாழன்னு சொல்கிறோம். ஆனால் பரிசுத்த வியாழன் என்று அவர்கள் சில டினாமினேஷன் மட்டும் அதை தெளிவுபடுத்தி, நம்மளும் அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதை நம்மளும் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த வாசிக்க கேட்ட 4 திருமறை பகுதிகளின் அடிப்படையில் 3 வச்சுக்கோ, 4 விட்டுறலாம், ஏன்னா டைம் பத்தாது. இப்போவே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 4 திருமறை பகுதியில் 3 திருமறை பகுதியின் அடிப்படையில் ஒரே ஒரு வார்த்தையை வைத்து அதில் 2 பகுதியாக பிரித்து பார்ப்பேன். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் பாத்திரத்தை எடுத்தார், தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, அதில் மனப்பாடமாக தெரியும், அது போதர வேறு இருக்கணும், நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட என்னுடைய சரீரம். அப்படியே போஜனம் பண்ணி அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களிடம் கொடுத்து, இந்த ரத்தத்தை வந்து என்ன சொன்னார், இது புது உடன்படிக்கையினாலான என்னுடைய ரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை. இப்போ என்னை நினைவு கூறணும். இன் வாட் ரிமெம்பரன்ஸ் வி ஹாவ் டு செலிப்ரேட் திஸ் சேக்ரமெண்டல் ஷேரிங். இந்த பரிசுத்த இதை நம்ம பந்தியில் கொடுக்கும்போது என்னத்தை நினைவு கூறணும், என்னென்னத்தையோ நினைவு கூறிட்டு வந்துடுறோம். அதில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த பஸ்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 மணி நேர தியானத்திற்கு உட்பட்டது பஸ்கா. ஏன் வந்து அந்த புளிப்பில்லாத அப்பத்தை வச்சுருக்கிறாங்க, கசப்பான கீரையோடு சேர்த்து சாப்பிட்றாங்க, சுடப்பட்ட தண்ணீரில் அவிக்காமல் சுட்டதை ஏன் சாப்பிட்றாங்க, அதை வந்து ஏன் தொடைய பர்டிகுலராக சுட்டு சாப்பிட்றணும்னு சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப நீங்கள் இதில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பைபிளில் ஒரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதனுடைய பின்னணியம் வந்து ரொம்ப ஆழமானது. அதை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். அதை படிக்க தான் உங்களுக்கு அது ருசிக்கும். அதனால் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். இந்த நினைவு கூறுதலை எதை நினைவு கூற வேண்டும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதை நினைவு கூறணும் அப்படின்னு சொன்னால், அதை நினைவு கூறுறது எப்படி, ஏன், எதை நினைவு கூறணும் அப்படின்னா, அந்த வந்து விடுதலையை நினைவு கூற வேண்டும். த டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். இது விடுதலை திருநாள். யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு. அப்படி தானே? அப்படி இல்லை, நமக்குமே அது விடுதலை திருநாள். ஏன்னா நாளைக்கு நடக்க போகிற நிகழ்வுக்காக இப்போவே அவர் என்ன சொன்னார், ஷேர் பண்ணுறார். சிம்பாலிக்கலி இன்ஸ்டிடியூட் தட் சேக்ரமெண்ட் ஷேரிங் இன் தட் தேர்ஸ்டே. அவர் நாளைக்கு அவர் வெள்ளியில் பலியாக போகிறார் என்பதை முந்தின நாளே அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார், அதை செய்து காட்டுகிறார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார். எப்படி அதை இருக்கிறோம்னு சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார். முதல் காரியம் என்ன நினைவு கூற வேண்டும் என்றால், விடுதலையை நினைவு கூற வேண்டும். யாத்திராமங்கள் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க கேட்டீங்க, அந்த 14லேருந்து பஸ்கா அப்படிங்கிறது பாஸ் ஓவர்னு சொன்னேன், கடந்து போகுதல் அப்படின்னு. விடுதலை நினைவு கூறும்போது ஒவ்வொரு நாடும் தன்னுடைய விடுதலை திருநாளை ரொம்ப சிறப்பாக என்னென்ன வேட்டு விடிச்சு கொண்டாடுறேன், பாட்டு பாடி கொண்டாடுறேன், மிட்டாய் கொடுத்து கொண்டாடுறேன், இசை அலங்காரம், அப்படி என்னென்னமோ வச்சு விடுதலை திருநாளை கொண்டாடுகிறார். நாம் என்னென்னா, இஸ்ரவேலர்கள் வந்து ஒரு வித்தியாசமான விடுதலை திருநாளை கொண்டாடினார்கள். எப்படி செஞ்சாங்க அவங்க? அன் அன்யூஷுவல் ஸ்டைல் ஆஃப் செலிப்ரேட்டிங் தி ஃப்ரீடம். அதில் பாருங்கள், இந்த வசனம் 12வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம். அதை நீங்கள் புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாத ரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கிடைவீர்கள். உட்காந்து கூட சாப்பிட்றது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்றோம். நான் அது வந்து பாருங்கள், விடுதலை திருநாளை கொண்டாடுகிறதை வந்து அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பயணத்திற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
நீங்கள் மொத்தம் இதில் எத்தனை புஸ்தகம் இருக்குது வேதாகமத்தில்? 66 புஸ்தகம் இருக்குது. இந்த 66 புஸ்தகத்துலேயுமே அதிசயங்கள் அற்புதங்கள் இருக்குதா இல்லையா? இல்லை. எப்படி இல்லைன்னு சொல்கிறேன்? தொடக்க நூலில் எந்த அற்புதமுமே இல்லை. யாத்திரையாகமத்திலிருந்து தான் இந்த மிரக்கிள்ஸ் ஆர் ஸ்டார்டிங். அதாவது கடவுள் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு தன்னுடைய அற்புதங்களை அப்படின்னா யாத்திரையாகமத்திலிருந்து தான் துவங்குறார். யாத்திரையாகமம் மூவ், எப்போ நகர்வு இருக்கிறதோ அப்போ தான் அதிசயம் நடைபெறும். வந்தோம், உட்காந்த 3 மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்க, என்னத்தையோ சொல்கிறாரு, என்னத்தையோ பேசுகிறாரு, கேட்குறோம், போகணும், எந்த அசைவுமே இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் பயணத்தில் இல்லைன்னா அங்கே அதிசயம் நடக்காது. யாத்திரையாகமம் எப்போ துவங்குதோ அப்போ தான் பைபிள்லேயே வந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் கடவுளுடைய வல்லமையின் வெளிப்பாடும் துவங்குகிறது. நீங்கள் வேணால் வீட்டில் போய் படித்து பாருங்கள், சொல்கிறது பொய்யா உண்மையான்னு தெரியும். முத அக்கினி செடி, பச்சை முள் எரியிற கதையில் ஆரம்பிக்கும். எப்படி இது பச்சையாக இருக்குது, தீ எரியுது, செடி வேகாமல் இருக்குது, அந்த ஒரு அற்புதத்தை பார்த்து தான் முத அது ஆரம்பிக்கும். அப்போ தான் அது ஆரம்பிக்குது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம லேக்னஸ் இருக்கு பாருங்க பைபிளை படிக்கிறதுல. அதனால் நீங்கள் நகர்வு ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்க வேண்டும். இதுதான் இந்த நகர்வு. இந்த இஸ்ரவேலருக்கு வந்து இவங்க எப்போவுமே மறந்து போகிற ஒரு ஜென்மம். இஸ்ரவேலர் வந்து எப்போ கடவுள் என்ன செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பார், ஆனால் அவங்க மறந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கடவுள் திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிற பொழுது, நான் யார்? எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின தேவன் அப்படின்னு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா புக்லேயுமே எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து உங்களை புறப்பட பண்ணின கடவுள் அப்படின்னே வருது. நமக்குமே இப்படி தேவை இருக்கும் போல இருக்கு. நான் உங்களை விடுதலை செய்தவன், நான் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தவன், நான் என் ஜீவனை உங்களுக்கு கொடுத்தவன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதை இந்த விடுதலையை நாம் இன்னும் நினைவு கூறவில்லை. நீங்களும் நானும் நிர்மூலமாகாதிருப்பது கடவுளுடைய சுத்த, அதை நம்ம நினைவு கூறணும். இந்த பந்திக்கு நீங்கள் வரும்போது கட்டாயம் கடவுளுடைய விடுதலையை நீங்கள், அந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலையாக இருந்தது? அவங்க எந்த விதமான படைகளையும் திரட்டவில்லை. அடிமைகளாக இருக்கிற பொழுது, நாம் பாவிகளாக இருக்கிற பொழுது நமக்கு விடுதலை கொடுத்தார். நாம் பரிசுத்தராக இருக்கும்போது அவர் விடுதலை கொட்டலை. நாம் பாவிகளாக இருக்கு கிறிஸ்து நமக்காக மரித்ததினால அவர் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ பாவிகளாக இருக்கையில் அதை வந்து அந்த இஸ்ரவேலருடைய ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து எந்த விதமான படை பலம் இல்லை, அடிமைகளாக இருக்கிற பொழுது கடவுள் தான் மாத்திரமே, the God alone did that, அந்த விடுதலையை அவர் மாத்திரமே அவர்கள் செய்தார். என்ன செஞ்சார்? நீ ஒன்றும் செய்யாத, ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து நிலக்கலத்தில் பூசு, நான் சங்கார தூதனை வந்து கடந்து போயிடுறேன், உன்னுடைய எதிரிகளை அடித்து உன்னை புறப்பட பண்ணுகிறேன். சரி விட்டார். அவர் பார்வோனே பின்னாடியே சேனைகள் அனுப்பினார். செங்கடலுக்கும் அவர்களுக்கும் நடுவாக சிக்கி கொண்ட பொழுதும் கடவுள் தன் நல்லமையை வைத்து அவர்களை விடுதலை பண்ணினார். அப்போ என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் நாம் விடுதலையை நினைவு கூறுகிற பொழுது என்னால் எதுவும் நடக்கவில்லை, அது எல்லாரும் யாரால் நடந்தது? அதனுடைய முழு முதற் காரணம் கடவுள். அப்போ ஐ எம் ஒர்த்லெஸ், ஐ எம் நத்திங், நான் ஒன்றுமில்லை, நான் பண்ணும் பிரயோஜனம் இல்லவன், அவர் மாத்திரமே எனக்கு அந்த விடுதலையை கொடுத்தார் அப்படிங்கிற அந்த விடுதலையை குறித்த உணர்வு உங்களுக்கு வேண்டும். அதனால தான் அவர் கடவுள் திரும்ப திரும்ப அவங்களுக்கு அதை அந்த நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுத்தது நான், உங்களுக்கு விடுதலை கொடுத்ததுனால். நம்மளும் வந்து மறந்து போகும் அந்த சமூகத்தில் ஒருவராகவே தான் இருக்கிறோம். நமக்காக கடவுள் ஜீவ பலியாக கொடுத்தார். அப்போ நீங்கள் என்னத்தை நினைவு கூறணும்? இஸ்ரவேலர்கள் பஸ்காவை எப்படி நினைவு கூறுகிறார்கள்? பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை பஸ்காவாக கொண்டாடுகிறார்கள். நீங்களும் நானும் இந்த திருப்பந்தியிலே பங்கு பெறுகிற பொழுது என்னென்ன, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணப்பட்டோம் என்கிறதை நினைவு கூற வேண்டும். இஸ்ரவேலர்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாளை பஸ்காவாக கொண்டாடுகிறார்கள். அதற்காக அப்பத்தை புசிக்கிறார்கள். நீங்களும் நானும் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பருகிற பொழுது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை கடவுள் விடுதலை செய்தார். அந்த பஸ்கா பார்வோனின் இருந்தது, இந்த மேலறை பஸ்கா பாவத்திலிருந்து விடுதலை இருந்தது என்கிற உணர்வு வேண்டும். இப்போ முதல்ல நீங்கள் வரும்போது இஸ்ரவேலருக்கு வழங்கப்பட்டதை காட்டிலும் எனக்கு விலை இருந்தது. அவர்களுக்கு அந்த விடுதலை வந்து நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகுமான்னா இல்லை. ஈவன் கானான் தேசத்துக்குள்ளேயே போக முடியாமல் அந்த சந்ததி என்ன செஞ்சு போட்டு செத்து போனாங்க. புறப்பட்ட யாருமே கானான் தேசத்துக்குள்ளே போன மாதிரி தெரியல. போனாங்களா? இல்லை, ரொம்ப கம்மி. ஏன்னா மோசையே போகலையே. அதனால தான் யோசுவா அவங்களுக்கு என்ன செய்வார்? மறு விருத்த சேதனம் பண்ணுவார்.
ரீசர்கம்ஸ்டன்சஸ் பண்ணி தான் அவர் அனுப்புவார் கில்காலுக்கு பக்கத்தில் போகும்போது. அப்படி தான் இருந்தது. அப்போ பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களுக்கு அந்த கானானுக்குள்ளே போகவே விடுதலை இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் சரீரம் அந்த இரத்தமாகிய இந்த திருப்பந்தி எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை எடுத்து பரம கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடிய விடுதலையை கொடுக்கிறது என்கிற உணர்வை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்ச பாயிண்ட் நம்பர் 1, விடுதலையை நினைவு கூற வேண்டும். என்ன விடுதலை? அந்த பஸ்காவை காட்டிலும் இந்த திருப்பந்தியானது பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை, நித்திய ராஜ்யத்திற்கு என்னை வழி செலுத்தக்கூடிய வழிவகுக்கக்கூடிய விடுதலை என்பதை பொருள். 2, அதனால தான் எபேசியர்களின் நிருபம் 2வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் இப்படியாக பவுல் எழுதி வைத்திருக்கிறான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. நீங்கள் நான் இதுக்காக என்னமும் செய்யவே இல்லை, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. ஒன்று நமக்கு விசுவாசம் வேணும், கடவுள் எனக்காக விடுதலை கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்றாரு. ரைட். பாயிண்ட் நம்பர் 2 வந்து நீங்கள் இப்போ வாசித்த முறையாக வாசித்த சங்கீதங்களின் புத்தகம் 116வது அத்தியாயத்திற்கு நேராக நீங்கள் புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். பென்சில் இருந்தால் கோடு போட்டுக்குங்க, முடிஞ்சா பேனா இருந்தால் கோடு போட்டுக்குங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூற வேண்டும். சங்கீதக்காரன் திட்டமாக அதில் 116வது சங்கீதத்தில் சொல்லிட்டே வர்றார். என்னென்ன காரியத்திற்கு கடவுள் எனக்கு செஞ்சார், நான் எதை நினைவு கூற வேண்டும் என்று பட்டியல் எடுக்கிறான். ஏன்னா நான் 30 நிமிஷத்துக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் வேகமாக போகிறேன். பாயிண்ட் மட்டும் நீ குறிச்சிட்டே வாங்க. வசனம் 2, செவியை எனக்கு சாய்த்தபடியால். அப்போ கடவுள் தன்னுடைய செவி எனக்கு சாய்ச்சதை நான் என்ன செய்யணும்? நினைவு கூறணும். நான் சொல்றத கடவுள் கேட்கிறாரு பார்த்தீங்களா, அதை நான் நினைவு கூறணும். கணவன் சொல்றத புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்கறது, பொண்டாட்டி சொல்றது புருஷன் கேட்கறது, பெற்றோர்கள் சொல்றது பிள்ளைகள் கேட்கறது இல்லை. ஆனால் நீங்களும் நானும் சொல்லுகிறதை கடவுள் செவி சாய்க்கிறார் அப்படின்னு யார் சங்கீதக்காரன் சொல்றார். நீங்கள் இப்போ பார்த்து பாருங்க. அப்போ நம்ம கடவுள் எனக்கு செவி சாய்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நினைவு கூற வேண்டும். 5வது வசனத்துக்கு வாங்க. கிருபையும் நீதியும் உள்ளவர், அதை நம்ம நினைவு கூற வேண்டும். 6வது வசனத்தில் ரட்சித்தார், அவர் என்னை ரட்சித்தார், அதை நம்ம நினைவு கூற வேண்டும். 7வது வசனத்தில் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால், அவர் எனக்கு ஆத்மாவுக்கு நன்மை செய்தார். சரீரத்துக்கு செய்கிற நன்மையை விட ஆத்மாவுக்கு செய்கிற நன்மை தான் ரொம்ப முக்கியம். அவர் ஆத்மாவுக்கு நன்மை செய்தார். 8வது வசனம், என் கண்ணீருக்கும் காலை இடர்களுக்கும் ஆத்மாவை மரணத்துக்கும் தப்புவித்தார். அதை நம்ம நினைவு கூறணும். இன்னைக்கு எல்லாம் ஒருத்தர் அப்படி நினைவு கூறுறதில்லை. அந்த நினைவு கூறுதலோடு நீங்கள் இந்த திருப்பந்திக்கு வர வேண்டும். 14வது வசனத்தில் நான் என்ன பொருத்தனை செய்தேன் அப்படிங்கிறத நீங்கள் நினைவு கூறணும். நிறைய பொருத்தனை செய்து அதை நம்ம என்ன செய்யறதில்லை, நிறைவேற்றுகிறது இல்லை. இன்னும் பொருத்தனையே செய்யறதில்லை. ரொம்ப பேர் பயந்துக்கிட்டு. கட்டாயம் கடவுள் நினைவு கூறுகிற பொழுது நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்யும் போது நீங்கள் பொருத்தனை செய்யணும். அதை பொருத்தனை செய்து நினைவு கூறணும், நிறைவேற்றணும். 17வது வசனத்தில் ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதை நினைவு கொள்ளணும். கடவுளுக்கு தோத்திர பலியை செலுத்துங்க, அவருக்கு தொழுது கொள்ளணுங்கிற நினைவு வச்சுக்க. ரொம்ப பேர் இல்லை. இப்போ இந்த சபையில் எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்கன்னு தெரியல. ஒரு ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கலாம், தப்பு இல்லை. பல்வேறு கால சூழ்நிலைகளாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் முடிந்தும் இந்த ஆராதனையில் பங்கு பெற இயலாமை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். எப்பொழுது அது வர முடியல, வீட்டிலிருந்தே கூட ஒரு ஸ்தோத்திர பலியை செலுத்தி அவர் நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்படியெல்லாம் நீங்கள் நினைவு கூற வேண்டும். 2வது பாயிண்ட் என்ன செய்யணும்? எதை நினைவு கூற வேண்டும்? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைவு கூற வேண்டும். பாயிண்ட் நம்பர் 3, கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூற வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் புரட்டி வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயம் நினைக்கிறேன். ஆமாம், 1 கொரிந்தியர் 11 25 26 வசந்தப்பா. இப்போ நான் யூஸ்வலாக எல்லாருமே 3rd ரீடிங்காக இருக்கக்கூடிய, இங்கே 4th ரீடிங்கிறீங்க, 3rd ரீடிங்காக இருக்கக்கூடிய அந்த காஸ்பலுக்கு போய் தான் அதை பேஸ் வச்சு தான் இதை பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் ஏன் இதை எபிஸ்டலில் எடுத்தேன்னு சொன்னால், நிருப பாடத்திலிருந்து எடுத்தேன்னு சொன்னால், திஸ் வாஸ் ரிட்டன் ஏர்லியர் தென் த காஸ்பல். இந்த நிருபம் சினாப்டிக் காஸ்பல்னு சொல்கிற 3 சுவிசேஷ நற்செய்திகளும் எழுதப்படுவதற்கு முன்பாகவே எழுதப்பட்டது. அது ஒரு காரணம். 2வது காரணம் என்னென்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்காவெல்லாம் யோவான்லாம் என்ன செஞ்சாங்க? இயேசுவோடு இருந்தவர்கள், தொட்டவர்கள், பார்த்தவர்கள், பழகியவர்கள். பவுலுக்கு வாய்ப்பே எப்போ பார்த்தியா? அவர் செத்து உயிரோடு எழுந்திரிச்சு இவன் தமஸ்குக்கு போகும்போது தான் சந்திக்கிறான். தமஸ்குவின் தரிசனத்திற்கு அப்புறம் தானே பவுலுக்கு அந்த வெளிப்பாடு இருக்குது. அவருடைய அப்போஸ்தலன் ஆகிறான். அதுக்கப்புறம் தானே வெளிப்பாடு. இவனுக்கு இருக்கிற வெளிப்பாடை வச்சே இவன் எழுதியிருக்கிறான்.
நீங்கள் நல்லா கவனிங்களேன், அந்த சீஷர்கள் உடன் இருந்தவர்கள் அவரோடு இருந்தவர்கள் எழுதினதை காட்டிலும் இதை நான் குறிப்பாக எடுப்பதற்கு காரணம் கடவுளுடைய ஆவியானவர் இவனுக்கு முற்றிலுமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதில் நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, நீங்களும் நானும் அவருடைய ஆவியோடு உடன்பட்டு இருக்கிறோமா? நமக்கு வெளிப்பாடு இருக்கிறதா? இந்த திருப்பந்தியை குறித்து ஒரு வெளிப்பாடு எனக்கு என்ன இருக்குது? அவர் கூடவே இல்லாமல் இருந்து ஆனால் சந்திக்கப்பட்ட பின்பு தொடப்பட்ட பின்பு அவனுக்கு இருந்த வெளிப்பாடு இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக பரம்பரையாக தலைமுறையாக கிறிஸ்தவர்கள் என்று நாமம் தரிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் இல்லையா? இருக்கிறதா? இல்லாமல் இருந்தால் அது கேள்விக்குறி, அது வெட்கக்கேடு. கேள்விக்குறி என்பதை காட்டிலும் வெட்கக்கேடு. ஏன் எனக்கு வெளிப்பாடு இல்லை? பண்ண கன்ஃபியூஷன் ஆகுது. இதில் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாம், இருக்கவே கூடாது. பவுலுக்கு எந்த தடுமாற்றமுமே இல்லை. அதனால தான் நான் இதை கொரிந்தியர் நிருபத்திலிருந்து அதை எடுத்தேன். நான் இல்லைன்னா ஈஸியாக மத்திய 26 இருக்கிற எடுத்து போயிடலாம், காஸ்பல்லேருந்து சொல்கிறது. அதை எடுக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஒன்றும் இவங்கெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே எழுதிட்டான். ரெண்டாவது, இவனுக்கு கடவுளுடைய ஆவியானவருடைய வெளிப்படுத்தல் எப்படி எழுதப்பட்டது. இப்போ ஈக்குவல் டு என்னது? பழைய ஏற்பாட்டினுடைய காரங்கெல்லாம் கடவுள் இல்லை, யாரோடையுமே வெளிப்பாடு தான் எல்லாமே எழுதப்பட்டது எல்லாமே அந்த மாதிரி வருது. அதனால அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கணும்னு சொன்னேன். கிறிஸ்துவின் மரணத்தை நாம் நினைக்கிற வேண்டும். என்ன கிறிஸ்துவின் மரணத்தை என்னத்தை நினைவு வரணும்? 11வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தின் கடைசி பகுதி, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை அறிவிக்கிறீர்கள். till his coming, second coming, அவருடைய you show the death of Christ, கிறிஸ்துவின் மரணத்தை அறிவிக்கிறீர்கள். இதை நீங்கள் எப்போ இந்த திருப்பந்திக்கு வர்றீங்களோ எடுக்கிறீங்களோ அப்போ என்ன செய்கிறீங்கன்னா, அவருடைய வருகை மட்டும் நீங்கள் என்ன மரணத்தை அறிவிக்கிறது? கண்ணீர் அஞ்சலி, இன்னாருடைய அப்பா இன்னொரு அம்மா காலமானார், அந்த அறிவிப்பா? என்னத்தை அறிவிக்கிறீர்கள்? வெளிக்காட்ட வேண்டும். ஷோ த டெத் ஆஃப் கிரைஸ்ட். பவுல் அதை ரொம்ப திட்டமாக ரொம்ப அழகாக எழுதியிருக்கணும் பாருங்க. என்னத்தை அறிவிக்கணும்னா அவருடைய மரணத்தை அறிவிக்கணும். எப்படி இருந்துச்சு மரணம்? அவருடைய மரணம் எப்படி இருந்துச்சு? நாளைக்கு நிறைய 7 வசனத்தில் நிறைய கருத்து சொல்ல போகிறாங்க, அதெல்லாம் கேளுங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவின் மரணத்தை எப்படி அறிவிக்கிறது என்று பாருங்க. கிறிஸ்து எப்படி மரித்தாரோ அப்படி நீங்களும் நானும் மரிக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி உயிரோடு இருந்தாரோ அப்படி நீங்களும் நானும் உயிரோடு எந்திரிக்க வேண்டும். அதுதான் மரணத்தை தெரிவிக்கணும். அதை ரொம்ப திட்டமாக அவன் சொல்ற. பொதுவாக அவன் அந்த இதை சொல்லுகிற பொழுது நீங்க புதிய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அதாவது 25வது வசனத்தில் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்குதுன்னு சொல்றது. அவனுடைய மரணத்தை எப்படி அறிவிக்கணும்? புதிய உடன்படிக்கை. இப்படி புதிய உடன்படிக்கை என்ன? பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். பழைய உடன்படிக்கைன்னா என்னன்னா, பலி செலுத்துதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். பாவம் பலி பாவ நிவாரணம், பாவம் பலி பாவ நிவாரணம், அது பலி. அப்படின்னா அது என்ன செய்யும்? தொடர்ந்து ஆட்டுக்குட்டி உயிரோட வரும், வெட்டி சுட்டு சாப்பிட்டு போயிடுவோம், அது ஜீவன் போயிடும். ஆனால் கிறிஸ்து பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அது பலி எப்படின்னா உயிரோட வந்து பலியாக்கப்பட்டு திரும்ப எப்படி போச்சு? உயிரோட இருந்துருச்சார். ஜீவ பலி. அது பலி, இது ஜீவ பலி. அது ஒளிஞ்சிருச்சு, அதனுடைய இறந்து போச்சு ஆடு, அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் எப்படி இருக்கிறார்? ஜீவ பலி, உயிரோடு இருந்திருக்கிறார். அந்த மரணத்தை நீங்கள் நானும் அறிவிக்க வேண்டும். அந்த பலியாக நீங்கள் நானும் வளர வேண்டும். அதை அவர் நல்லா சொல்லுவார். பழைய உடன்படிக்கையிலே பலி தொடர்ந்து செலுத்தப்பட்டிருக்கும். பாவத்திற்கு ஈடாக பலி செலுத்தப்படுகிறது. அது கொண்டு வரப்படும் போது ஜீவனோடு வருகிறது, திரும்ப போகும்போது ஜீவனை இழந்து திரும்பும். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையில வரும்பொழுது ஜீவனை கொடுத்து பின்பு ஜீவனோடு திரும்பியது கிறிஸ்துவாகிய தேவாட்டுக்குட்டி என்கிற மரணத்தை நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அதில் ரோமர் 12வது அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தை நீங்கள் யாராவது ஒருத்தர் வாசிங்களேன், நாங்கள் தண்ணி குடிச்சுக்கிறோம். ரோமர் 12:1-2. ரைட், இதுதான் ஜீவபலி. நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
இதை வந்து நீங்கள் எப்போ ஷேரிங்கில் வந்து இருக்கிறீங்களோ, கொண்டியால் போட்டு முழங்கால் போட்டு அதை வாங்குகிறீர்களோ, அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இருதயம் வந்து தாழ்மைப்பட வேண்டும். அதில் வந்து அதுக்கு அந்த ஒரு த கிரைஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட், அவர் என்ன செஞ்சார்? கால்களை கழுவினார். அது ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. யோவான் எழுதின நற்செய்தியில் 17வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, 14வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 17வது அத்தியாயத்தில் மேலறை சம்பவம் ரொம்ப அழகாக தான் சொன்னது. பிதா எல்லாவற்றையும் தம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை அறிந்த பின்பு தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் திரும்ப தேவனிடத்திற்கு போகிறது என்பதையும் கடவுள் அறிந்த பின்பு அறையில சீலையை கட்டிக்கொண்டு தம்முடைய சீஷர்களின் கால்களை கழுவத் தொடங்கினார். எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்ட பின்பு, பிதா எல்லா அதிகாரத்தையும் தன் குமாரனுக்கு கொடுத்த போது, நீங்களும் நான் கடவுள்கிட்ட வரல, தாயின் கருவிலே பாவத்திலே உற்பவித்து பிறந்தவர்கள், அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர். தாம் திரும்ப தேவனிடத்தில் போக போகிறேன் என்பதை அறிந்த பின்பு அவர் இடுப்பில் சேலை எடுத்து கட்டி சீஷர்களின் கால்களை கழுவ தொடங்கினார். இன்னும் பெரிய அநேக திருச்சபைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை காலை கழுவிட்டு உள்ள வர்ற நிகழ்வுகளை வச்சிருக்கிறாங்க. நம்ம அவங்க அடுத்தவங்களை குறைச்சி பேசாமல் இருந்தாலே அதே பெரிய விஷயமா இருக்குது. அது சிஎஸ்ஐக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்த்தவே முடியலையே. நானும் 40 வருஷமாக அதே சபையில் மெம்பராக தான் இருக்கிறேன், செக்ரட்டரியாக இருந்து என்னென்னமோ இன்னும் தலைமுறையாக இருக்கிறேன், ஒன்றும் வேலை ஆக மாட்டேங்க எனக்கு. அது ஏன் என்ன ஆச்சு, என்ன காரணம்னா இந்த ஈகோ. எனக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது, எனக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் மாதிரி சேரில் உட்கார மாட்டேங்க, சேரில் வேற ஒருத்தர் உட்கார விடாத திருச்சபைகள் நிறையா இருக்குது. என்னுடைய அனுபவத்திலேயே பார்த்துருக்கிறேன். அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்த என் அப்பன் இயேசு தன் உடன் பணியாளர்களிடம் கால்களை கழுவ தொடங்கினார். சுத்தம் பண்ணி துண்டெடுத்து தொடச்சார். எவ்வளவு தாழ்மை! இந்த தாழ்மையை நீங்கள் நினைவு கூற வேண்டும். கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிற பொழுது அந்த மேலறையின் தாழ்மையை நினைவு கூற வேண்டும். எந்த தாழ்மை எனக்குள்ளாக இருக்கிறதா? என் சக மனிதனை, என்னுடைய பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவனை குறித்த ஒரு தன்மையே எனக்கு இருக்கிறது இல்லையா? நான் 5 நிமிஷம் எனக்கு வேகமாக போவேன். கலாத்தியருக்கு எழுதின கடிதத்தின் 2வது அத்தியாயத்தின் 20வது வசனத்திலே பவுல் திட்டமாய் சொல்றேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எங்க எத்தனை பேர் தைரியமா சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள் பிழைத்திருந்தால் உங்களிடத்துல எந்த பாகுபாடும் இருக்குமா? யாரையும் சமத்துவமாக நினைக்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். யாருடைய கஷ்டத்திலும் பகிர்வு இருக்கும் பகிர வேண்டும் என்கிற உணர்வு இருக்கும். இதெல்லாம் கடவுளுக்கு இருந்தது. இயேசு அவனை கண்டு அவளை கண்டு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு பக்கத்தில் இருக்கிறவனே பக்கத்து தள்ளி உட்கார்றான். மனதுருக்கம் வந்த உடனே அவனை தொட்டார். குஷ்டரோகி தொடவே கூடாதுன்னு சட்டம் இருந்தது, நியாயப்பிரமாணம் இருந்தது, சமூக கட்டமைப்பு இருந்தது. மேல மனதுருகி வந்து வா தொட்டு போ, எனக்கு சுத்தம் நீ சுத்தமாகுன்னு சொல்லி அனுப்பினார். எப்ப செய்ய முடியும்? கிறிஸ்துவுடனே கூட நீங்களும் சிலுவையில் அறையப்பட்டு இனி நீங்க செத்து அவர் உங்களுக்குள் பிழைத்திருந்தால், இதுவரைக்கும் சாகாம இருந்தா இன்னைக்கு இந்த சாக்கிரமந்தில பங்கு வரும்போது செத்துருங்க, கிறிஸ்துவோடு கூட எந்திரிங்க. சொல்றது கொச்சையா தெரியும், ஆனா உண்மை அதுதான். நீங்க எப்பொழுதெல்லாம் இந்த திருப்பந்திக்கு வருகிறீங்களோ, நீங்க இந்த கொரிந்தியர் நிருபத்தில் பின்னாடி பகுதி நீங்க வந்து அபாத்திரமாய் ஒருவன் இந்த போஜன பந்தியிலே பங்கு பெற்றால் என்ன நடக்கும்ங்கிறத நாங்கள் சொல்லலை. பார்ட் பிக்கே போகல, என்ன நடக்கும் நீங்கள் பின்னாடி வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சிலர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், சிலர் நித்திரைன்னு ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருக்காரு, செத்து போயிட்டான், அதைத்தான் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் சொல்றாரு பவுல். நான் சொல்லுங்க, பைபிள் இருக்குது. அபாத்திரமாய் ஒருவன் இதை பண்ணவே கூடாது. புளிப்பில்லாத அப்பத்தை பசி பஸ்காவிலேயே புளிப்பட வேண்டும். அவன் என்ன செய்யணும்? புறம்பாக்கப்பட வேண்டும், சமூகத்தை விட்டே புறம்பாக்கப்பட வேண்டும்னு யாத்திராகமம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அந்த டாபிக்கே நான் போக விரும்பல, ஏன்னா அது வந்து பார்ட் பி. இப்போ நீங்க இந்த நாளிலாவது ஆண்டவரே நான் சாகிறேன், எனக்குள்ளாக நீர் பிழைத்திருக்கும்படி சிலுவையிலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட இதை நீங்கள் இதை கொண்டு நீங்களும் ஜீவ பலியாக வரணும். உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக இந்த உலகத்திற்குள்ள நீங்கள் கடந்து போகும் பொழுது இயேசு எப்படி கடந்து போனாரோ, இயேசுவை கண்டவர்கள் எப்படி இவரில் அன்பு இருக்கிறது, இவரில் அதிகாரம் இருக்கிறது, இவரில் அதிசயத்தக்க வல்லமை இருக்கிறது,
இவர்தான் மேசியா என்கிற உணர்வு பெற்றார்களோ அந்த உணர்வை உங்களையும் என்னையும் பார்த்து பெற தவறினால் நீங்களும் நானும் இன்னும் சாகவில்லை, கிறிஸ்துவை சாகடித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மரித்ததனுடைய பொருள் உண்மை இன்னும் எனக்குள்ளாக நிலை பெறவில்லை என்பதுதான் அதன் அடிப்படை பொருள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் எடுக்காதீங்க, தயவு செஞ்சு சாக்கிரமத்தில் பங்கு பெறாதீங்க. பங்கு பெற்றால் நீங்கள் மரித்து கிறிஸ்து உங்களில் உயிரோடு எழும்ப வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் திட்டமாய் சொல்கிறான், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். சொல்லிருங்களா, உலகத்தில் இன்னும் பெரிய செயின் போட்டு 4 மாடி வீடு கட்டி மெம்பர்ஷிப் இதில் வேணும், நான் இந்த பதவி தான் எனக்கு வேணும், இன்னாருக்கு இந்த இது வேணும், நான் இப்படித்தான் இருக்கு. உலகம் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் இந்த பந்திக்கு பொருந்துவீங்க. ஒருவேளை தப்பு இல்லை, இதுவரைக்கும் இல்லையா, தப்பே இல்லை, இன்னைக்கு வாங்கினவராது இந்த உலகம் உங்களுக்கு நீங்களும் உலகத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன்னு சொல்லாதீங்க. இங்கே வேதத்தில் அப்படித்தான் சொல்லியிருக்கு. பாட்டெல்லாம் பாடுறேன், நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் மோக்கு அப்படின்னு ஒரு பாட்டு கூட பாடுறோம் கீர்த்தனையில். ஜோதி பரிசுத்தர் ஆலயமாகவே சொந்தமாய் தந்தேன் ஜீவ பலியாக பாட்டு தான் பாடுறீங்க. தயவு செஞ்சு அதை நினைச்சு பொருளோடு பாடுங்க, இல்லைன்னா பாடாதீங்க. உங்கள் சரீரத்தை அவருடைய ஆலயமாக்கி இருக்கிறீர்களா? அப்படி ஆலயமாக்கலைன்னா அவர் என்ன செய்வார்? சாட்டை எடுத்து சுத்திடுவார். ஏசாமி சாட்டை எடுத்து அடித்த ஒரே நிகழ்வு இது, என்னுடைய வீடு, இதை கல்லர் குகையாக்கினீர்கள். உங்கள் சரீரம், என்னுடைய சரீரம் எல்லாம் அவருடைய வீடு. யூ ஆர் தி டெம்பிள் ஆஃப் த லார்ட். நீங்கள் தான் கடவுளுக்கா, நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை நீங்கள் பரிசுத்தமாக்குவதற்கு தான் இந்த பந்தியிலே போய் சேருகிறீர்கள். The basic 3 principles of basic Christian life. இப்போ ஒன்று சுருக்கமாக அதோட பிடிச்சிடறேன் நான், ஏன்னா 5 நிமிஷம் தான் இருக்குது பாருங்க. இப்போ இதில் 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். இதில் 3 காரியம் செஞ்சிருக்காரு. என்ன செய்யணும்? வாட் வி டூ, நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல என்ன செஞ்சார் கடவுள்? ஸ்தோத்திரம் பண்ணாரு. அப்புறம் என்ன செஞ்சாரு? போதர் செய்யறது பார்த்துருப்பீங்களே, பிட்டாரு. அப்புறம் என்ன செஞ்சாரு? இது 3 தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை காரியங்கள். ஸ்தோத்திரம்ங்கிறது இட்ஸ் த பிரைம் ஃபேக்டர் ஆஃப் தி பிரேயர். கடவுளுக்கு துதி செலுத்துவது என்பது ஜெபத்தினுடைய மிக முக்கிய அங்கம். த ஃபர்ஸ்ட் நீங்க துதி செலுத்தி தான் ஜெபத்தை துவக்கணும். பரமண்டல ஜெபத்தை அப்படித்தான் சொல்லாரு, பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அப்ப கடவுளுக்கு துதி செலுத்துவது என்பது தான் ஜெபத்தினுடைய ஆரம்பம். எடுத்தோன்னே ஆண்டவரே எனக்கு வீடு இப்படி ஆகி போச்சு, என் பிள்ளை இப்படி படிப்பு வேலை எல்லாம் இருக்கு, என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்காம இருக்கு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எடுத்தோன்னே கடவுளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்ப பிரைஸ் பிரேயர். 2வது அவர் என்ன செஞ்சார்? எடுத்து தோத்திரம் பண்ணி பிரேக், உடைத்தார், பிட்டார். கிறிஸ்தவனா இருக்கிறவன் முதல்ல கடவுளுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். 2வது உங்களை உடைக்கணும், பிரேக். தென் தேர்ட் ஒன் இஸ் ஷேர், PBS, மறந்துடாதீங்க. பிரேயர் உங்களை நொறுக்க வேண்டும். அவர் அப்படித்தான் செஞ்சார். கடவுள் தன்னை நொறுக்க சித்தமுள்ளவனார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை நீங்கள் போய் படிச்சு பாருங்க. நம்முடைய பாவங்களுக்காக அவர் பிதாவானவர் அவரை நொறுக்க சித்தமானார், நொறுக்கப்பட்டார். நமக்காக அந்த பாவங்களுக்கு தான் நொறுக்கப்பட்டார் தான் எழுதப்பட்டிருக்கு, அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் அப்படி நம்மை உடைத்துக் கொள்வதற்கு என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் வாழக்கூடாதுங்க. அது அல்ல கிறிஸ்தவம். கடவுளுக்கு மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரத்தின் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 14லிருந்து 16 ஒரு வாக்கியம் இருக்கு. எப்படி இருக்கு? உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். எப்படி உங்கள் வெளிச்சம் எப்படி அவங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும்? உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக. உங்கள் நற்கிரிகள் எப்படி இருக்கணும்னா உடைச்சு பங்கு போடுறதா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை ஷேர் பண்றதே இல்லை. நமக்கு இருக்கிறதே வச்சுக்கிட்டே இருக்கணும், ஷேர் பண்ணவே மாட்டேன். கிரீனா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அதான் பிரேக்னு அர்த்தம். நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்க. அப்போ இப்போ நீங்கள் லெட் மீ சம் அப் த செர்மன். நம்ம அந்த இதை என்ன பார்த்தோம்னு ஒரு முழு ஒரு ஃப்ரேமுக்குள்ளே வருவோம், தொகுத்து பார்ப்போம். நாம் என்ன செய்யணும்? இது கட்டளை, நாட் அன் ஆப்ஷனல். இது கடைசி வியாழன் அன்று கடவுள்
நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னார், அப்படி இல்லை கேட்டுக்கொண்டார்கள், அப்படி இல்லை ரிக்வஸ்ட்லாம் கிடையாது. இட்ஸ் a mandatory, இட்ஸ் நாட் an optional, இட்ஸ் a mandatory. இதை செய்யுங்கள், இது கட்டளை. அதனால தான் அதை மாண்டி தேர்ஸ்டேன்னு சொல்கிறோம், மேண்டேட்டம் கமாண்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இது கட்டளை. என்ன கட்டளை? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை நினைவு கூற வேண்டும்? அவர் உங்களுக்கும் எனக்கும் அடுத்த விடுதலையை நினைவு கூற வேண்டும். அவர் உங்களுக்கும் எனக்கும் செய்த நன்மைகளை நினைவு கூற வேண்டும். அப்புறம் அதை நினைவு கூறணும். மரணத்தை அறிவிப்பதற்கு நினைவு கூறணும். அவர் மரணத்தை அறிவிக்கிறதுக்கு நினைவு, அவருடைய மரணத்தை நினைவு கூறணும். எப்படி மரணம்? மகிமையான மரணம். நாம் அந்த மகிமைக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாக நீங்கள் நானும் பண்ணணும். என்ன செய்யணும்? இதை நினைச்சோம். செய்ய வேண்டியது ப்ரே, பிரேக் அண்ட் ஷேர். நீங்கள் கடவுளுக்கு மகிமை கொண்டு வாருங்கள், மகிமைப்படியாக துதியுங்கள், அதை உங்களை உடைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களோடு பங்கிட்டுக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த திருப்பந்தியின் பங்கு பெறுதல் நிமித்தமாக உங்கள் கட்டளைவாக அவருக்கு புகழ், கீர்த்தி, மகிமை அனைத்தும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் நம்ம மத்தியிலே வந்து கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் உங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். நம்முடைய பரிசுத்த வார உயிர்த்தெழுந்த திருநாள் கீதங்கள் புஸ்தகத்திலே பாடல் எண் 18 குருசினில் தொங்கியே குருதியும் விடிய கொல்கதா மலைதனிலே என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். பாடல் எண் 18. Amor,
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி இருதயத்தோடு உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் கூடி வரவும், கர்த்தருடைய நினைவு கூறுதலின் நாள் அது கட்டளையாக எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் அனுசரிக்கும்படியாகவும் கர்த்தர் எங்கள் வாழ்வில் பாராட்டின கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையே நீர் சிலுவையிலே தியாக பலியாக காணிக்கையாய் உண்மை ஒப்பு கொடுத்தீர். அதற்கு ஈடாக நாங்கள் கொடுத்திருப்பது ஒன்றுமில்லை. ஆண்டவர், நீர் கொடுத்த மீட்பின் வழியாய், இரட்சிப்பின் வழியாய் பெற்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் உங்களுடைய திருப்பணிகளுக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அதன் வழியாய் உங்களுடைய இறை அரசு பரவ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்த முடியாது. நாம் யாவரும் எழுது நின்று உயிர்த்தெழுந்த திருநாள் பரிசுத்த வார கீதங்கள் புஸ்தகத்திலே பாடல் எண் 10 அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் என்ற பாடலை பாடி கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமுமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக உமண்டை வருகிறோம். எங்களையும் எங்கள் அர்ப்பணிப்புகளையும் உடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். ஜெபம் செய்வோம். 45ஆம் பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு சிறப்பான கடமையுமாயிருக்கிறது. முதற்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் வானங்களையும் பூமியும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் முத சாயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். பரம சபையனை உமது மகிமை உள்ள
தேவனின் பரிசுத்த 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 வானமும் பூமியும் உமது மகிமையா நிறைந்திரும் என்றன. உன்னதமானவராகிய தேவரீரோக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கடவுள் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் அவர் சிலுவையில் மரித்து ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதனை செலுத்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ண பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, முது மரணத்தை நினைவு கூறுகிறோம், முதுவேர் தெருதலை அறிக்கை எடுக்கிறோம், நீர் திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே நன்றி உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, முது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து முது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்ச ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் வழியாக சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவருடைய திருப்பந்திக்கு சேரும் முன்பதாய் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோம். மனிதனுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள், மீறுதல்கள், வாழ்வின் அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அறிக்கை செய்து அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்மை ஒரு நிமிடம் ஆராய்வோம். அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய காரண்யங்களுக்காக அவருடைய பந்தி நம்முடைய பாவங்களை ரட்சிக்கிறதா இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த பாவத்தை இந்த வேளையிலும் ஆண்டவர் நினைவு கூறாதவராய் மன்னிக்கத்தக்கதாக
அவருடைய இரக்கத்திற்காய் நாம் யாவரும் இணைந்து தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் கடவுளை அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சையுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? வாரங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. முதலாவது சிறுவர்கள் வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வாதம் நிறைவாக வழங்கப்படும். நீங்கள் திருப்பந்தி பெற்றவுடன் நீங்கள் இருப்பிடம் சென்று ஜெபித்துக் கொள்ள அன்போடு கேட்கிறேன்.
அதிசய அன்பரின் நேசம் சொல்லலாம். கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. 49ஆம் பக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத அந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சரீரமும் ஆத்மாமாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனமுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் கடவுளுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். சமாதானத்தோடே உலகத்திற்கு புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காயிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவினரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமுள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது.
நிறைப்பாடலாக பாடல் எண் 12 கண்டீர்களோ சிலுவையில் மரிக்கும் இயேசுவை என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். பாடல் எண் 12. அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, உடன்படிக்கையின் நாயகரே, நல்ல மனமகிழ்ச்சியான உடைய உடன்படிக்கை நாளிலும் நீர் எங்களுடைய பாவங்கள் ரட்சிக்கப்படவும் நாங்கள் மீட்படையவும் படைப்பனைத்தும் உடைய அன்பை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் உண்மையை நீர் தியாக பலியாய் கொடுக்கும்படியாய் செய்த உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூற கர்த்தர் கிருபை தந்தீர். நன்றி நிறந்த இருதயத்தோடும் ஆண்டவருடைய மரணத்தை தெரிவிக்கின்ற ஜீவ பலிகளாக நாங்களும் உம்மோடு இணைத்துக் கொள்ளும்படியாகவும் உம்முடைய சிலுவையின் அழைப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்தீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து நாளைய தின மும்மணி தியான ஆராதனையிலும் உம்முடைய சிலுவையின் வார்த்தைகள் எங்களுக்கு வைக்கின்ற அறைகூவல்களை நாங்கள் அறிந்து உம்முடைய சிலுவையை பற்றி கொள்ளவும் உம்முடைய சிலுவையை சுமந்து உலகிற்குள் நாங்கள் எடுத்து செல்லவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பகல் முழுவதும் எங்களை பட்சமாய் பாதுகாத்தீர். நிறைவின் எல்லா தீமைகளுக்கும் தீங்களுக்கும் எங்களை விலைக்கும் உடைய கரத்தில் நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோடுகளை நீர் இரக்கம் பாராட்டும். எம்மாவூர் சீஷர்கள் வருந்தி அழைத்தார்கள், நீர் ராஸ் என்று அவர்களோடு தங்கினீர். அவ்விதமாக இந்த இரவிலும் எங்களோடு உம்முடைய கிருபையின் கரம் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு தங்கும்படியாய் அழைக்கின்றோம். உம்முடைய கிருபையின் கரம் காத்து வழி நடத்தட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நாமத்தை
இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம்.